Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Vivo V21e இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். அது அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே Vivo என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம Vivo V21e ஸ்மார்ட் போனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Vivo V21e ஓட பாக்ஸ். ஆஸ் யூசுவல் Vivo பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனே ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டட் டூல் இருக்குது. அண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 44 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். அண்ட் ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் தந்திருக்காங்க. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஹெட்ஃபோன் தந்துட்டாங்க. 3.5 ஜாக்கான ஹெட்ஃபோன். Vivo இன்னும் வரைக்கும் பாக்ஸில் ஹெட்ஃபோன் தராங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனை வந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிஸ்ட் கலர் டிசைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எப்போயுமே Vivo டிசைன் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஓகேனே சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கேட்க சொல்லுங்கள். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். கிளாஸ் பேக் தரல, பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரை பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப்படின்னு பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. அண்ட் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கான போர்ட் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. அது மேலே ஃபோனோட லெஃப்ட் சைடில் அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர் கில் அண்ட் சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாச் டிசைன் தான் தராங்க, பஞ்சுவல் டிசைன் கிடையாது. 6.44 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. எஸ் இது பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல். பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400 × 1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:09 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.1% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட் தான் தராங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தரல. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.0 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே அதுக்கே LED ஃப்ளாஷ் இருக்குது. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. குவாட் கேமரா கிடையாது. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 1.79 அப்பச்சரில் இதுதான் மெயின் கேமரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வடங்கல் கேமரா, f2.2 அப்பச்சரில் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 44 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 44 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட OSன்னு பார்த்தீங்கன்னா FunTouch OS 11.1 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 700 ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இதில் வந்து 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட GPUன்னு பார்த்தீங்கன்னா ARM G57க்கான ஒரு GPU தராங்க. இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 0.86 வாட்/kg கொடுத்துருக்காங்க. பாடிக்கு வந்து 0.72 வாட்/kg தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தராங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சாருமே எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 167 கிராம் தான் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலில் சேல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.